வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். முதல் முறையாக வேளாங்கண்ணிக்கு அம்ரித் பாரத் ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டது. அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய திருவிழாவிற்காக இந்த சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்ரித் பாரத் ரயில்களினுடைய பெட்டிகள் பேரளத்தை தாண்டி காரைக்கால் வழியாக இயக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்பவும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். ட்ரெயின் நம்பர் 06037 அப்படிங்கிற நம்பரில் தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் இந்த சிறப்பு ரயிலானது 24-31 ஆகஸ்ட் மற்றும் 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இரவு 11:50 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது செங்கல்பட்டு விழுப்புரம் வழியாக மயிலாடுதுறை போய் அங்கே இருந்து திருநள்ளாறு காரைக்கால் நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு மறுநாள் காலையில் 7:45 மணிக்கு போய் சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 06038 அப்படிங்கிற நம்பரில் வேளாங்கண்ணியிலிருந்து தாம்பரத்திற்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், அதே மாதிரி 2ஆம் தேதி 9ஆம் தேதி செப்டம்பர் மாதம் புதன்கிழமைகளில் இந்த ரயில் நள்ளிரவு 12:45 மணிக்கு புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரூட் வழியாக பயணித்து மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு தாம்பரத்தை சென்றடைகிறது. இது அம்ரித் பாரத் ரயில், அதாவது சாதாரண வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறதுனால இதில் முன்பதிவு செய்த பெட்டிகள் 8 பெட்டிகள் மட்டும்தான் இருக்கும். அது இல்லாமல் 11 பெட்டிகள் அன்ரிசர்வ்டு பெட்டிகள் தான். அது அன்ரிசர்வ்டு பெட்டிகளில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு உண்மையிலேயே இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். வேளாங்கண்ணிக்கு ஒருவேளை அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்டாலும் கூட 12 பெட்டிகள் கொண்டு இயக்கப்படும் நார்மலாக. ஆனால் அந்த 12 பெட்டிகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் அளவிற்கு 11 பெட்டிகள்லையும் ஏற முடியும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருப்பதன் காரணமாக அம்ரித் பாரத் ரயில் வர்றது வேளாங்கண்ணிக்கு இது முதல் முறை. அதுவும் சிறப்பு ரயிலாகத்தான் வர இருக்கிறது. 3 வாரங்கள் மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது. இது எல்லாம் இந்த திருவிழாவிற்காக மட்டும்தான். இன்னும் நிறைய சிறப்பு ரயில்கள் எதிர்காலத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த திருவிழா ரொம்ப பெருசாக நடக்கும். அது வரும்போது உங்களுக்கு தகவல் வரும். நன்றி, வணக்கம்.